போதும் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய பார்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சூர்யா சார் ப்ளீஸ் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க ப்ளீஸ் சூர்யா சார். சீ வாய மூடு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கறல. அது எப்படி புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? அத்தை தேவையில்லாம பேசாதீங்க. சூர்யா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு கோலங்காத்தலை கத்திட்டு இருக்க? ஏற்கனவே நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். மேலும் மேல என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. யாரு நான் காலையில சண்டை இழுத்துட்டு இருக்கனா? வேற நீ தானே இப்ப வந்து கத்திட்டு இருக்க. அது ஏன் கிட்ட கேட்காதீங்க, உங்க பக்கத்துல நிக்கறாங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க. மீனாட்சி நான் எதுவும் தப்பால எதுவும் கேட்கல. இவ வந்தா சின்னமா காபி போடல இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்தேன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள இந்த சூர்யா வந்து அந்த பேச்சு பேசுறான். நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள புருஷனை நல்லாவே கைக்குள்ள வச்சிருக்கா. அது எப்படி நீ கைக்குள்ள வைக்காம இருப்பா? இவனை மயக்கி தானே கல்யாணமே பண்ணிருக்கா. போய மூடுங்கம்மா. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னப்பா சூர்யா இப்ப என்ன பிரச்சனை? ஏன் உன் பொண்டாட்டிய காபி போடுன்னு கூட சொல்லக்கூடாதா? ஆமா சொல்லக்கூடாது. ஏன் மேடம் காபி எல்லாம் போட மாட்டாங்களோ? இவ்ளோ நாள் வரை இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்தவ இப்ப மட்டும் என்ன? எங்களை பொறுத்தவரையில இவ எப்பவும் இந்த வீட்டு வேலைக்காரி தான். போய் எல்லா வேலையும் செய்ய சொல்லு. முடியாதுமா. இதுக்கப்புறம் வெண்ணிலா இந்த வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அதான் ஏன் இவ்வளவு நாள் இந்த வீட்ல வேலைக்காரியா தானே இருந்தா? இப்ப மட்டும் என்ன இவளுக்கு ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு? இவ்வளவு நாளா வேணா அவ இந்த வீட்ல வேலை செஞ்சிருக்கலாம். உனக்கு இதுக்கப்புறமா அவ வேலை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்போ அவ ஏன் பொண்டாட்டி. இந்த வேலைக்காரிக்கு வந்திருக்க வாழ்வ பத்தியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சூர்யா. இவ எப்பவுமே என் வீட்டு வேலைக்காரி தான். அவளை எந்த ஜென்மத்திலே என்னோட மருமகளா ஏத்துக்கவே முடியாது. நீ வேணும்னா வாய்க்கு வாய்க்கு உன் பொண்டாட்டின்னு சொல்லலாம். ஆனா என்னால இவளை என் மருமகளா ஏத்துக்க முடியாது. போயும் கேவலம் இந்த வேலைக்காரிய நான் எப்படி என் மருமகளா ஏத்துக்க முடியும்? போ அவளை எல்லா வேலையும் செய்ய சொல்லு. இதுக்கப்புறம் வெண்ணிலா இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டா. உங்களுக்கு வேணும்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு வேற ஆளை போடுங்க. இல்லன்னா யாருக்கு என்னென்னமோ தேவையோ அதை அவங்களே செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. ஓ மகாராணி அப்ப எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. என்னடி நல்லா என் பையனை தூண்டி விட்டுக்க போலயே. இல்ல மீனாட்சிமா அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் எல்லாமே செய்யறேன். வெண்ணிலா நீ சும்மா இரு. எத்தனை நாளைக்கு தான் நீயும் எப்படியே இருப்ப? அம்மா நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுங்க. எதுக்கு அவகிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா சூர்யா பெத்த அம்மானு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பேசுறா? ஏன் அவகிட்ட நாங்க பேச கூட கூடாதா? அவ அந்த அளவுக்கு ஆயிட்டாளா? யாராச்சும் தேவையில்லாம அவளை ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இந்த பாருங்கத்த, உங்களுக்கு காஃபி வேணா நீங்களே கிச்சன்ல போய் போட்டு குடிச்சுக்கோங்க சரியா? அதை விட்டுட்டு இதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்ட கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க. அதேதாமா உங்களுக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டு குடிங்க. இல்லையா வேலைக்கு வேற ஆளை வைங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்ட எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. அவதான் உங்களுக்கு மருமகளே இல்லையே, அப்புறமா நீங்க எதுக்கு அவகிட்ட எல்லாம் கேட்கணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க. பாவி நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா. ச்சே உன்ன போய் என் வயித்துல பெத்த நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. வெண்ணிலா அபி என்னாச்சு வெண்ணிலா? காலையிலேயே 2 காண்டாமிருகத்துக்கும் செம்ம ரைடு விழுது போல. ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்கொள்ள காட்சியா இருக்கு. ஆமா சூர்யா மாமா எதுக்கு 2 பேரையும் நல்லா கிழிச்சு தொங்க விடுறாரு? என்ன அபி நீயும் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல வெண்ணிலா இது பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சொல்லு என்ன நடந்தது? அது நான் இப்பதான் எழுந்து வந்தேன். அதான் சுந்தரியம்மா என்ன திட்டினாங்க, இன்னும் காஃபி போடலையா வீட்டு வேலை செய்யலையான்னு. அதான் சூர்யா சார் திட்டிட்டு இருக்காங்க. இதுங்களுக்கு தேவைதான், வாயை கொடுத்து நல்லா மாட்டிக்கிடுதுங்களா? நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். ஏன் இப்படிலாம் சொல்ற? கரெக்டு தானே வெண்ணிலா? நீ எதுக்கு வேலைலாம் செய்யணும்? என்ன நாங்களாம் இங்கே வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், ஜாலியாக சுற்றிட்டு தானே இருக்கோம். அப்புறம் நீயும் அதே மாதிரி தானே, நீயும் இந்த வீட்டு மருமக தானே. அப்புறமா என்ன இவங்க வேலைக்கு வேற ஆள் வச்சா வைக்கட்டும், இல்லைன்னா இவங்களே செய்யட்டும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து செய்வோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ மட்டும் தனியாலாம் இதுக்கப்புறம் செய்யக்கூடாது. இல்லை பி இதில் என்ன இருக்கு? வீட்டு வேலை தானே, எல்லாம் நானே செஞ்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா இரு வெண்ணிலா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லாம் நான் செய்வேன் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டு இருப்பேன்? என்னால் அதில் போயிட்டு 10 நிமிஷம் கூட நிற்க முடியல. நீ நாள் முழுக்க நின்று எவ்வளோ வேலை செய்வேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சூர்யா மாமா பேசுறது கரெக்டு தான். இவங்க இப்படி திட்டினாதான் ரெண்டும் மூடிக்கிட்டு இருக்குங்க. ரெண்டுத்துக்கும் நல்லா தேவை தான். 2 மூஞ்சியும் பாரு எப்படி இருக்குன்னு, நல்லா உருன்னு. என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டா. சும்மா அவகிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சுந்தரி சித்தி
என்னடி என்ன இப்போ உனக்கு? இல்ல சித்தி, வெண்ணிலா இப்பதான் சொன்னா நீங்க காஃபி கேட்டீங்களாமே. நான் வேணும்னா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? மண்ணாங்கட்டி ஒண்ணும் வேண்டாம், ஒழுங்கா போயிரு. என்ன சுந்தரி சித்தி, எனக்கு புரியல. மண்ணாங்கட்டியை வச்சுலாம் காஃபி போட மாட்டேன். காஃபி பொடியை வச்சு தான் காஃபி போடுவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் ஆசாசியா உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா போயிரு, சும்மா என்ன வெறுப்பேத்தாத பாத்துக்க. போங்க சுந்தரி சித்தி, நான் எவ்வளவு ஆசையா கேட்டேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. சரி போங்க. மீனாட்சி, இந்த கழுதைக்கு கொழுப்ப பத்தியா? எல்லாம் கொழுப்பு எடுத்து தான் அலையறாளுங்க. வெண்ணிலா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? சரிங்க சூர்யா சார். பெத்த அம்மானு கூட பார்க்காம அந்த வேலைக்காரிக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்றான் பாத்தீங்களா நீ? ஆமா மீனாட்சி, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரியாக்கா, இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லா இருக்கேன் அபி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் 2 நாள்ல எப்பவும் போல நடக்க ஆரம்பிச்சிருவேன். சூப்பர் ரியாக்கா. என்ன புது பொண்ணே சைலண்டா இருக்கீங்க? யாரு, நானா? அரே, உங்களுக்கு தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அப்ப நீங்க தானே புது பொண்ணு. என்ன ரியாக்கா? ஆமா வெண்ணிலா, நீ புது பொண்ணு தானே? அபி நீயுமா? ரியாக்கா, வெண்ணிலா மூஞ்ச பாத்தீங்களா? புது பொண்ணுன்னு சொன்னோன்னே எப்படி வெக்கப்படுறா பாருங்க. அடி பாவி, நான் எங்கடி வெக்கப்பட்டேன்? என்ன வெண்ணிலா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்களுக்கே தெரியாம ஒரு லவ் ட்ராக் ஓடி இருக்கு போலயே. ஆமா ரியாக்கா, சரியான திருட்டு கொட்டானா இருந்திருக்கா. என்னது திருட்டு கொட்டானா? ஆமா வெண்ணிலா, நீ சரியான திருட்டு கொட்டான் தெரியுமா? உன் கூடயே தான் நாங்கெல்லாம் இருந்தோம். ஆனா எங்களுக்கே தெரியாம அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கல. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல அபி. பாத்தியா அபி, இப்ப கூட நம்ம கிட்ட எப்படி போய் சொல்றா பாரு. ரியாக்கா, ஆனா எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்து. இவ எந்நேரமும் சூர்யா சார்னு ஓடும் போதே நான் நினைச்சேன். ஆனா இப்படி திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெண்ணிலா, நீ எங்க கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல, நாங்களும் திருட்டுத்தனமா கல்யாணத்துக்கு வந்திருப்போம்ல. அதானே வெண்ணிலா, நீ மட்டும் எங்க கிட்ட சொல்லியிருந்தனா அபி தலைமையில அபியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. என்னது, ஏன் தலைமையிலையா? கரெக்ட் தான், வெண்ணிலா சொல்லியிருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். 2 பேரும் ஏதோ பேசணும்னு என்ன கூப்பிட்டு வந்துட்டு என்ன இங்க கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா? ஆனா ஒண்ணு அபி, நம்ம வீட்டுக்குள்ளேயே 2 காதல் புறா சுத்திட்டு இருந்திருக்கு. அதை இவ்வளவு நாள் வரை கவனிக்காம இருந்தோம் பாத்தியா? எப்படிதான் மிஸ் பண்ணோம்னு தெரியலல்ல. ஆமா ரியாக்கா, என் கண்ணுல படாமையே 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து உஷாரா லவ் பண்ணிருக்காங்க. கடவுளே, இவங்க வேற என்ன நடந்ததுன்னு தெரியாமலாம் என்ன கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ரியாக்கா, காலையிலேயே 2 காண்டாமிருகமும் சூர்யா மாமா கிட்ட நல்லா வசமா வாங்கிக்கிட்டுச்சுங்க. என்ன அப்படி சொல்ற? அதான் காலையிலேயே ஒரே சவுண்டா கேட்டுட்டு இருந்ததா? ஐயோ ஆமா ரியாக்கா, காலையிலே அந்த சுந்தரி காண்டாமிருகம் என்னடானா வெண்ணிலா கிட்ட வம்பளத்து இருக்கு. உடனே வெண்ணிலா ஆத்துக்காருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஐயோ, நீங்க அதை நேர்ல பாக்கணுமே. அபி, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வெண்ணிலா, உண்மையதானே சொல்றேன். உன்னை சொன்ன உடனே உன் ஆத்துக்காருக்கு என்ன கோவம் வந்துச்சு. என் பொண்டாட்டி எப்படி இதுக்கப்புறம் வேலை வாங்கலான்னு. அபி சும்மா அபி. என்ன வெண்ணிலா, வெக்கப்படுறியா? ஐயோ, வெக்கம்லாம் ஒண்ணும் இல்லடி. ஐயாக்கா, அந்த 2 காண்டாமிருகம் மூஞ்ச பாக்கணுமே. ஐயோ, செம்ம காமெடியா இருந்துக்கா. அப்படியே அபி, நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஆனா சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. அப்பவே நினைச்சேன் காலையில ஏதோ 7:30 இழுத்துட்டுங்கன்னு. ஆமா ரியாக்கா, இந்த சுந்தரி சித்தி 7:30 இழுக்கலனாதான் அதிசயம். அது என்னமோ கரெக்ட் தான். பிரியா, வெண்ணிலா, நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமா வருது. பிரியா, என்கிட்ட பேசாத வெண்ணிலா. என்ன பிரியா இதெல்லாம்? ஏன் வெண்ணிலா கிட்ட இப்படி கோவப்படுற? வெண்ணிலா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன பிரியா பேசிட்டு இருக்க? 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுல நீ கோவப்படுறதுல என்ன இருக்கு? நீ கோவப்படுறதா அண்ணன் மேலேயும் தானே கோவப்படணும். ஏன் வெண்ணிலா கிட்ட இப்படி பேசுற? நீங்க சொல்றது கரெக்ட் தான் நீ. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அப்படி கோவம் வருது நீ மேல. சாரி பிரியா, நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் நீ என் மேல கோவப்படாத ப்ளீஸ். பிரியா, இந்த மாதிரிலாம் பேசாத பிரியா. வெண்ணிலா பாவம், ஏற்கனவே எல்லாரும் அவளை ரொம்ப திட்டாங்க. நீயாச்சும் புரிஞ்சுக்கலாம்ல. என்ன மன்னிச்சிரு பிரியா ப்ளீஸ். நீயும் என்கிட்ட கோவப்படாத பிரியா ப்ளீஸ். என்ன எல்லாரும் நம்பிட்டீங்களா என்ன? ஏன் வெண்ணிலா எதுக்கு இப்ப அழுகுற? நான் சும்மா விளையாடுக்கு தான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசினேன். பிரியா, வெண்ணிலா, நான் சும்மா தான் அப்படிலாம் பேசினேன். அடி பாவி, நாங்களே ஒரு நிமிஷத்துல நம்பிட்டோம். ஏண்டி அண்ணி, என்னோட ஆக்டிங் எப்படி? அடியே, எங்களே நம்ப வச்சிட்டல. நான் கூட பயந்துட்டேன். பிரியாவா இது? எப்பவுமே ஜாலியா பேசுவாளே, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு நினைச்சேன். இல்ல, நீங்க 3 முறை மட்டும் தனியா ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. என்ன சேர்த்துக்கவே இல்லைல்ல, அதனாலதான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பிரியா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா?
தெரியாதனமா நீயும் என் மேல கோவப்பட்டியோ நினைச்சு பயந்துட்டேன். வெண்ணிலா, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. ஆனா சின்ன வருத்தம் இருக்கு. நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ எங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல. நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. அதனாலதான். இல்ல அது சரி பரவாயில்ல வெண்ணிலா. பிரியா, அது என்ன எங்களெல்லாம் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுட்டு வெண்ணிலா மட்டும் வெண்ணிலான்னு கூப்பிடுற? இப்ப வெண்ணிலா உனக்கு அண்ணி தானே, ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடு. என்ன வெண்ணிலா, கண்டிப்பா அண்ணின்னு தான் கூப்பிடணுமா என்ன? அப்படிலாம் இல்ல பிரியா, நீ எப்பவும் போல என்ன வெண்ணிலானே கூப்பிடு. வெண்ணிலா, நானும் இதுக்கப்புறம் உன்னை அண்ணினே கூப்பிடுறேன். ஆனா உடனே எல்லாம் கூப்பிட முடியாது. இவ்வளவு நாள் உன்னை நான் வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு உடனே அண்ணிலாம் வராது. ஆனா கண்டிப்பா பொறுமையா அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறேன், சரியா? பரவாயில்ல பிரியா. போதும் போதும், அண்ணியும் நாத்தனாரும் ரொம்ப கொஞ்சிக்காதீங்க, பிரிச்சு விட்டுருவேன். பியனி, நீங்க கண்டிப்பா செய்வீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். டி பாவி, அப்ப என்ன பார்த்தா எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு விடுற மாதிரி இருக்காடி? அபியனி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பாத்தீங்களா ரியாக்கா, இதுங்க ரெண்டும் எப்படி ஒண்ணு கூட்டிட்டுங்க பாருங்க. பேசாம நம்ம 2 பேரும் ஒண்ணு குடிப்போம். டபுள் ஓகே அபி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இந்த பிசாசு ஆளையே காணோம். விட்டா நாள் முழுக்க இருந்து கூட கதை பேசுவா போல. எப்ப வருவான்னு தெரியலையே. ரொம்ப போர் அடிக்கி. இந்த பிசாசு வந்தா கொஞ்சம் ஏதாச்சும் சேட்டை பண்ணலான்னு பார்த்தா ஆளையே காணோம். சரி, வருவா வருவா, வெயிட் பண்ணுவோம். ஹை, வந்துட்டா. என்ன இவன் திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான்? இவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? சரி கேட்போம். இவனை கூப்பிட்டு போனாதான் கரெக்டாக இருக்கும். கேட்டுடலாம். சக்தி, நீ ஃப்ரீயா? இல்லைன்னா உனக்கு வேலை எதுவும் இருக்கா? என்னாச்சு திடீர்னு இவ இப்படி வந்து கேட்குறா? வேலை எதுவும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொன்னா வெட்டி ஆஃபீஸர்னு நினச்சிருவா. பேசாம வேலை இருக்குன்னு லைட்டாக பில்டப் பண்ணுவோம். அது எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நிற்கிறதுக்கு கூட டைம் இல்லை. இப்போ கூட வெளியே தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, வேலை இருக்கா? சரி அப்ப நீ கிளம்பு. என்ன இவ சட்டுன்னு கிளம்புன்னு சொல்லிட்டா? பேசாம சும்மா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாமோ? சரி, என்னன்னு கேட்போம். சரி அபி, கிளம்ப தான் போறேன். ஏன் திடீர்னு ஏன் கேட்ட? அது இல்ல, சும்மாதான். பிசாசு, என்னன்னு சொல்லு. இல்ல, நம்ம வெளியே போலாமா? என்னது வெளியே போலாமாவா? இதை தானடி நீ என்கிட்ட முதல்ல கேட்டிருக்கணும். சரி, போலாம் போலாம். என்னது போலாம் போலாமாவா? நீ தானே எனக்கு டைமே இல்லை, வேலை இருக்கு, நிக்கிறதுக்கு கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்ன போலாம் போலான்னு மண்டை ஆட்டுற? அதுவா, அது வேலை இருக்கு. ஆனா அதை விட இதுதான் இம்பார்ட்டண்டான வேலை. என்னமோ சொல்றேன். சரி இப்போ போலாமா இல்லை எப்படி? ஏன் பிசாசு, இப்பவே போலாம். நான் ஃப்ரீ தான். சரி, நம்ம இப்போ எங்க போறோம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அடி, எங்க போறோன்னு கூட கேட்க கூடாதா? அதெல்லாம் கேட்க கூடாது. நீ இப்போ வரியா இல்லையா? வரேன்டி. சரி, அப்ப நீ வெளியே வெயிட் பண்ணு. நான் ஒரு 10 நிமிஷத்துல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் போலாம். வெளியே வெயிட் பண்ணணுமா? ஏன், நான் இங்கே வெயிட் பண்றேனே. எரும மாட, நான் குளிக்க போறேன்னு சொன்னேன். காதுல கேட்டுச்சா இல்லையா? நீ போய் வெளியவே வெயிட் பண்ணு. பிசாசு, அதனால என்ன? நீ குளிக்க போ, நான் இங்க பெட்லயே வெயிட் பண்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை எனக்கு தான். சரியா? நீ போ. என்ன பிசாசு, அதான் ஆல்ரெடி நான் உன்னை டவலோட பாத்துருக்கேனே, அப்புறமா என்ன? எரும மாடு, செருப்பு பிஞ்சிரோடா. இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுற? ஒழுங்கா வெளியே போயிரு, மண்டையை பொளந்துருமா. ஏன்டி, ஏன் இப்படி கோவப்படுற? நீ குளிச்சுட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். இதுல என்ன இருக்கு? நான் தான் ஆல்ரெடி பாத்துட்டேனே, அப்புறமா என்ன? என்ன வெறி ஆக்காத பத்துக்கு ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா கண்டிப்பா மண்டையை பொளந்துருவேன். சரி, கத்தாதம்மா தாயே, நான் போறேன். நான் வெளியவே வெயிட் பண்றேன். போய் தொலைடா எரும மாடு, பொறுக்கி. போணுமா என்ன? இல்ல, நீ இங்கே இரு, சரியா? என்னது, நான் இங்கே இருக்கணுமா? உனக்கு ஓகே அப்போ? எனக்கு என்ன, நீ இங்கே இரு. நம்ம வெளியில எதுவும் போக வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? பொறுமையா நானே போய்க்கிறேன். இன்னைக்கு நம்ம போக வேண்டாம். என்னடி இப்படி சொல்ற? தெரியுதுல்ல, அப்புறமா என்ன? ஒழுங்கா வெளியே போய் பைக்கெல்லாம் தொடச்சு வை, போ. பைக்கெல்லாம் நல்லா கிளீனா தான் இருக்கு. பரவாயில்ல, போய் தொடச்சு வை, படா. போறேன், போய் தொலைகிறேன். புருஷன் ஒரு மரியாதை இருக்காடி. போடாங்கிறதும் வாடாங்கிறதும் பொறுக்கிங்கிறதும் ஐயோ. கொடுத்த மரியாதையே போதும், ஒழுங்கா போ. சரி. வெண்ணிலா, டேபிள்ல ஒரு பேக் வச்சிருக்கேன். அதுல சாரீஸ், சுடிதார் எல்லாமே இருக்கு. உனக்கு எது போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க.
சரிங்க சூர்யா சார். அப்புறம் வேற ஏதாச்சும் திங்ஸ் எதுவும் உனக்கு வேணுமா வெண்ணிலா? ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நம்ம ஈவினிங்கா நம்ம 2 பேரும் போய் வாங்கிக்கலாம். ஆ சரிங்க சூர்யா சார். அப்புறம் நான் திரும்பவும் சொல்றேன் வெண்ணிலா, இந்த வீட்ல இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? அப்படி யாராச்சும் உன்னை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு. சூர்யா சார், நானே அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். எனக்கு இன்னைக்கே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு சூர்யா சார். பேசாமல் நான் சமைக்கிற வேலை மட்டும் செய்யட்டுமா? என்ன வெண்ணிலா பேசிட்டு இருக்க? நான் தான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், அப்புறம் சமைக்கட்டுமான்னு கேட்குற. அதெல்லாம் எதுவுமே நீ பண்ண வேண்டாம். உனக்கு போர் அடிச்சதுன்னா டிவி பாரு, இல்லைன்னா தூங்கு, இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் விளையாடு, இல்லைன்னா என்கிட்ட கதை பேசிட்டு இரு. இதை தவிர்த்து நீ வேலைலாம் எதுவும் செய்ய வேண்டாம். ஆ சரிங்க சூர்யா சார். வெண்ணிலா, அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி இருக்கு, ஸோ நான் மார்னிங்கே போயிடுவேன். இதுக்கப்புறம் ரெகுலராக டியூட்டிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். என்ன சூர்யா சார் சொல்கிறீங்க? உண்மையாவே வா? ஆமாம் வெண்ணிலா, ஃபர்ஸ்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாச்சும் ஆப்ரேஷன் இருந்தால் தான் போய் அட்டன் பண்ணிட்டு வருவேன். இப்போ ரெகுலராக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரிங்க சூர்யா சார், ரொம்ப சந்தோஷம். அட கடவுளே, முரட்டு பார்வையால இருக்கு. இப்போ இவர் எதுக்கு என்ன எந்த முறை முறைக்கிறாரு? அப்படி நான் இவரை என்ன பண்ணிட்டேன்? ஒருவேளை மச்சான் சொன்ன மாதிரி இந்த ஆள் மூஞ்ச இப்படிதானோ? என்னன்னு தெரியலையே, என் நேரமும் வெறப்பா உருனே சுத்திட்டு இருக்காரு. இவரை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. என்னைக்கு எங்க விஷயம் தெரிஞ்சு இந்த ஆள் என்ன புரட்டி புரட்டி எடுக்க போறாரோ தெரியல. இந்த சூர்யா எப்பவுமே சாதுவா தான் இருப்பான். நேத்து நைட்டு திடீர்னு என்னடான்னா உக்கிரமா மாறிட்டான். அப்படி என்னடா நாங்க பண்ணிட்டோம்? உனக்கு தானடா நல்லது பண்ணோம். உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாங்க ரூம் அலங்கரிச்சு வச்சோம். இது என்னடா தப்பு? இதுக்கு நீ அந்த ஆட்டம் ஆடுறான். உன் அண்ணன் என்னடான்னா முறைச்சிட்டே போறான். அண்ணனும் தம்பியும் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? மச்சான் சக்தி, நீ மட்டும் இந்த வீட்டுல தப்பி தவறி பிறந்துட்டேன்னு நினைக்கிறேனா? உனக்கு முன்னாடி பிறந்தவனுங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாவுல இருக்கானுங்க. இவனுங்களையும் சமாளிச்சு, இவனுங்க தங்கச்சியும் சமாளிச்சு, என்ன நிலைமை ஆக போறேனோ எனக்கே தெரியல. இந்த கிருஷ்ண மாமாவே பார்க்காத வரை நல்லா தான் இருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தா கை காலம் ஆட்டோமேட்டிக்கா நடுங்குது. அத முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ச்சே. ஐயோ மாமா, எதுக்கு இவ்வளோ லேட்டு? வாடி வா. உனக்கு என்னடி, மேடம் நல்ல ரூம்லயே உட்காந்துக்கிறீங்க, ஆனா நான் அப்படியா? யாராச்சும் பாத்துருவாங்களோ, அவங்க பாத்துருவாங்களோ, இவங்க பாத்துருவாங்களோ, முக்கியமா 3 அண்ணனுங்களோ பாத்துருவானுங்களோன்னு பயந்து பயந்துல நான் வர வேண்டியதா இருக்கு. வேற டைம் ஆகாம என்னடி ஆகும்? சரி சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளோ நீளமா டயலாக் பேசுற? பிரியா, ஒன்னொன்னுகிட்ட சொல்லி போயிடி. சும்மா சும்மா முறைச்சிட்டே இருக்கான். என்னது சும்மா சும்மா மறைச்சிட்டே இருக்கானா? யாரு? எந்த அண்ணன்? அதான் உன் மூத்த அண்ணன். என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? சும்மா சும்மா முறைச்சிட்டே இருக்கான். சொல்லி வை, இல்லைன்னா பல்ல உடைச்சுவேன். ஐயோ மாமா, எதுக்கு இப்படி கோவப்படுற? ஏன் அண்ணன் பல்ல நீ உடைக்க போறியா? ஐயோ, அவன் அதுக்குள்ள உன் பல்ல உடைக்காம இருந்தா சரிதான். என்னடி அவன் பெரிய இவன் கணங்கா முறைக்கிறான், நீ என்னடான்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். சரி, எதுக்கு கூப்பிட்ட? அது அது என்னன்னா, நேத்து நைட்டு நீயும் சக்தியனாவும் எதுக்கு சூர்யா அண்ணன் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க? அது அது நாங்க திட்டு வாங்கினோமா? எப்போ? நாங்க எதுவும் திட்டல எதுவும் வாங்கலையே. சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். எப்படி எப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தீங்களா? டேய் நடிக்காதடா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காதுல விழுந்தது. சூர்யா அண்ணன் ரூம்ல போய் என்னடா பண்ண? அதான் காதுல விழுந்துருச்சுல, அப்புறமா என்னடி திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒழுங்கா கேட்கல, அதனால தான் கேக்குறேன். 2 பேரும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுவோம்? கல்யாணம்லாம் இருக்கே, சரி புது மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சோம். நல்லது தானே பண்ணோம். அதுக்குள்ள உன் அண்ணன் வந்து அந்த ஆட்டம் ஆடுறான். அட பாவிங்களா, டேய் எதுக்குடா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏ பிரியு, இது என்ன தேவையில்லாத வேலையா? இது தேவை உள்ள வேலை தானே. சரி, புதுசா கல்யாணம் இருக்கு, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சோம். அது போறதுல உன் அண்ணனுக்கு சரியான ரசனை கட்டவன் இங்க வந்து அந்த திட்டிட்டு இருக்கான். அந்த ரூமை ஃபுல்லா அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆனா உன் அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? அவ்வளத்தையும் அள்ளி இப்ப தூர போடல, அவ்வளவுதான் சொல்லிட்டு போறான். என்னடி நினைச்சிட்டு இருக்கான்? ச்சே. டேய், இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்டா. எதுக்குடா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கரெக்ட் தான் பிரியோ, நானும் இதைத்தான் உன் 3வது நொண்ணைங்கிட்ட கேட்டேன். அவன் பெரிய இவன் மாதிரி பேசினான். அதுக்கும் 2வது என்ன நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிட்டான். ஆனா ஒன்னடி பிரியா, 3 பேரும் ஒவ்வொரு ரகமா இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனையும் புரிஞ்சுக்கவே முடியல. ஐயோ மாமா, வேற உனக்கு வழி இல்லையா?
அதுவும் கரெக்டு தான் பிரியோ. மலையேற போனாலும் மச்சான் தோண தேவை தானே. சரி இருந்துட்டு போட்டோம். ஷோ மாமா, 3 அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோம். நம்மளும் பேசாமல் ஒரு கோயிலில் போய் தாலியை கட்டி அப்படியே எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கலாமா? பிரியோ, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நம்மளை பார்த்து அப்படியே அடிச்சு துரத்துவாங்க. நம்மளும் இந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே போயிடலாமா? ஏய், நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பிரியோ, நான் உண்மையை தான் சொல்றேன். உன் அண்ணனுங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கே அவ்வளோ பிரச்சனை. நீ மட்டும் அப்படி வந்து நின்னு வச்சுக்கியேன், கண்டிப்பா அடிச்சு துரத்திடுவாங்க. கவலையே படாத. பரவாயில்ல மாமா, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே, முதல்ல படிக்கிற வழியை பாரு. அதுக்கப்புறம் பொறுமையா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கலாம். சரி போயா, நீ சரியான வேஸ்ட். பரவாயில்லைங்க, நான் வேஸ்டாவே இருந்துட்டு போறேன். லூசு பைய, லூசு பைய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் அம்பிகா சிஸ்டருக்கு பிறந்த நாள். அவங்க நேற்று நமக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துட்டாங்களாம். ஸோ இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, பி லேட்டட் பர்த்டே விஷஸ் அம்பிகா சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே அம்பிகா சிஸ்டர். அப்புறம் அம்பிகா சிஸ்டர் அவங்களோட தங்கச்சி பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் லித்திரன் குட்டி. நீங்கள் எப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் உங்கள் விஷஸை சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே லித்திரன் குட்டி. அப்புறம் சண்டே, அதாவது நாளைக்கு நம்ம அம்பிகா சிஸ்டருக்கு வெட்டிங் டேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சண்டே வீடியோ போட மாட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கே விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி ஆனிவர்சரி அம்பிகா விஜயகாந்த். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அம்பிகா விஜயகாந்த். எப்போவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஹாய் மேரி ரீனா. ஹாய் லாவண்யா. ஹாய் ராஜேஷ். ஹாய் ராஜேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.